ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு ரெசிபி வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஹோம்மேடாக வந்து பீஸா ட்ரை பண்ணியிருந்தேன். ரொம்ப டேஸ்டியாக சூப்பராகவே வந்துருந்துச்சு. ஸோ உங்களுக்கு வந்து டீட்டெயில்டு வீடியோ ஷேர் பண்ணால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடலாங்க. அதுக்கு ஒரு ஸ்பூன் வந்து ஈஸ்ட் எடுத்துகிட்டு அதில் வந்து வார்ம் வாட்டர் மிக்ஸ் பண்ணி ஒரு மணி நேரம் ரெஸ்ட்டு கொடுத்துட்டிங்க அப்படின்னா ஈஸ்ட்டு வந்து நல்லா ஆக்டிவேட் ஆகி வந்துடும். அது ஆக்டிவேட் ஆனதுக்கப்புறமா ஒரு கப் மைதா, அதில் கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் உப்பு, ஆயில் ஒரு ஸ்பூன் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது நல்லா மிக்ஸ் ஆனதுமே ஆக்டிவேட் ஆன ஈஸ்ட் இருக்குல்ல, அதை கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். இது நல்லா பந்து மாதிரி உருட்டி ஒரு 2 மணி நேரம் ரெஸ்ட்டு கொடுத்திங்கன்னா நல்லா உப்பி சூப்பராக வந்துடும். அதுக்கு இடையில நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சிக்கன் ரெடி பண்ண போகிறோம். ஏன்னா இது சிக்கன் பீஸா, ஸோ சிக்கன் ரெடி பண்ணிக்கலாம். நான் லிஸ்ட்டை கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, அந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் போட்டு நல்லா சிக்கனை வந்து நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன். அதே நிமிஷம் வந்துட்டு மாவும் வந்து நல்லா பொங்கி வந்துருச்சு. ஒரு பிளேட்டில் வந்து பட்டர் தடவிட்டு மாவை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இதில் வந்து பீஸா சாஸ் வந்துட்டு நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதே யூஸ் பண்ணிக்கலாங்க. நான் எல்லாமே வந்துட்டு ரெடிமேடாக வச்சுருந்தேன், ஸோ அதை தான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். பீஸா சாஸ்க்கு அப்புறம் கொஞ்சமாக டொமேட்டோ கெச்சப்பும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதோட மயோனைஸ் இருந்துச்சுன்னா அதுவும் போட்டுக்கோங்க. என்கிட்ட வந்து பச்சை குடமிளகாயும் அதுக்கப்புறம் ஆனியன் மட்டும்தான் இருந்துச்சு. ஸோ இதை 2 தான் ஆட் பண்ண போகிறேன். நம்மளுக்கு இது மெயின் இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா சிக்கன் தான். ஸோ சிக்கன் வந்து ஓவர்லோடிங், நான் ஃபுல் சிக்கனும் வந்துட்டு அதில் பரப்பி விட்டுட்டேன். எல்லா சிக்கனும் போட்டு அப்புறம் வந்து சீஸ் வந்து அமுல் சீஸ் இருக்குல்ல, அதுதான் வந்து வீட்டில் இருந்துச்சு. ஸோ அமுல் சீஸும் கொஞ்சம் அங்கங்கே பிச்சு வச்சுட்டேன். அதோடு வந்துட்டு இந்த ஆரிகானோ, அப்புறம் வந்துட்டு சில்லி ஃப்ளேக்ஸ் எல்லாம் வந்துட்டு இப்போ கடையில் பீஸா வாங்கும்போது கிடைக்கும்ல, அது எல்லாத்தையும் மேலே தூவிட்டு ஒரு 15 நிமிஷம் வந்துட்டு குக்கரை ஃப்ரீ ஹீட் பண்ணி அதில் 20 நிமிஷம் வேக வச்சு எடுத்தீங்க அப்படின்னா சூப்பரான பீஸா ரெடி ஆகிடும். இது நல்லா ஜூஸியாக சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இதே மெத்தடில் பண்ணிங்கன்னா சூப்பரான பீஸா கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க.